அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டெஃபினட்டாக நோட்ஸும் நம்ம புக்ஸ் தேவை. பட் ஆனால் இன்றைக்கி கொரோனா ஸ்டேஜ் இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் இன்னும் பார்த்திங்கன்னா நோட்ஸும் புக்ஸும் நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். இந்த நோட்ஸும் புக்ஸும் எப்படி ஆன்லைனில் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு நோட்ஸும் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த டாப் 5 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு பார்த்தோன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்டூகோர் ஆப். ஸ்டூகோர் ஆப்லேயே உங்களுக்கு நோட்ஸு பேப்பரில் இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்டூகோர்.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 ரெகுலேஷன் இருக்குது, 17 ரெகுலேஷன் இருக்குது. அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல், இசிஇ, EEE, சிஎஸ்சி, ஐடி, சிவில் இருக்குது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. தென் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோடு கொடுத்து கீழே சர்ச் பண்ணிக்கலாம். தென் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு மெக்கானிக்கல் போகிறேன். மெக்கானிக்கலில் 3rd செமஸ்டர் ஒரு சப்ஜெக்ட்ஸ் கிளிக் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு 3rd செமஸ்டரில் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஓகேங்களா, அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணுறேன். அதில் பாருங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. தென் வந்து நோட்ஸ் 1க்கு 2, 3 இருக்குது ஓகேங்களா. பார்ட் ஏ, பார்ட் பி, தென் பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அதில் நோட்ஸ் ஒன்று கிளிக் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியோட நோட்ஸ் இருக்குது. தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட் வைஸ் என்னென்ன இருக்குது அது கொடுத்துருக்குறாங்க. தென் அதோட நோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்குது ஓகேங்களா. அது நீங்கள் சர்ச் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு எனக்கு என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஸ்டூகோர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் வியூ மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி இன்ஜினியரிங் ஓகேங்களா. அடுத்த உங்களுக்கு நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஈஸி இன்ஜினியரிங் சொல்லிட்டு easyengineering.net இந்த வெப்சைட் நீங்கள் போங்க. நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஈஸி இன்ஜினியரிங் கொடுத்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா easyengineering.net இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரிசையை கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர் வைஸாக உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சிவில் இன்ஜினியரிங் அதில் போகிறேன். அதில் 6th செமஸ்டர் ஓகேங்களா. சிவில் இன்ஜினியரிங் 6th செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே கீழே வாங்க. உங்களுக்கு அந்த செமஸ்டரில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதில் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை எது தேவையோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் அதை சூஸ் பண்ணுறேன். அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு நோட்ஸாகவும் இருக்குது, புக்ஸாகவும் இருக்குது ஓகேங்களா. 2 மார்க்ஸாகவும் இருக்குது, 16 மார்க்ஸும் இருக்குது. ஃபார் ஒரு நோட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. கிளிக் பண்ணி அது பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆப்ஷன்ஸு பாருங்கள். ஃபுல்லாகவே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக ஒரு இப்போ இந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா பாதி ஹேண்ட் ரிட்டனாக இருக்குது, பாதி வந்து ரிட்டனாக இருக்குது. நான் அகெயின் வந்து 1 more நோட்ஸ் உங்களுக்கு அது கீழே இருக்குது பாருங்கள். நான் அதை கிளிக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பேக் போயிட்டு அதை சர்ச் பண்ணுறேன் ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சும் டெஃபினட்டாக வந்து இதில் வந்து பிடிஎஃபாக இருக்கும். இதில் 1க்கு 2, 3 நோட்ஸ் கூட இது அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஸ்டூகோர் ஆப்பில் வந்து 1க்கு 2, 3 நோட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஈஸி இன்ஜினியரிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1க்கு 2, 3 நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்த நோட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்குது ஓகேங்களா. இந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நோட்ஸு. இது பார்த்திங்கன்னா ஈஸி இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. இது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் ஓகேங்களா. நீங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் சொல்லிட்டு கூகுள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரும் studentsfocus.com. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கூகுளில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் கொடுத்தோன்னு வந்துடுது. இதில் பாருங்கள் நோட்ஸ்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள் மேலே ஓகேங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸ் காலமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு கீழே காட்டும். உங்களுக்கு இதில் பாருங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் வைஸாக ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, EEE, மெக்கானிக்கல், சிவில் எல்லாமே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நம்ம ஐடி பார்ப்போம் ஓகேங்களா. நம்ம ப்ரீவியஸாக நம்ம சிவில் பார்த்தோம், மெக்கானிக்கல் பார்த்தோம். இந்த வாட்டி நம்ம ஐடி பார்ப்போம். இந்த வெப்சைட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஐடியில் நான் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. 3rd செமஸ்டரை கிளிக் பண்ணுவோம் ஓகேங்களா. 3rd செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது அவைலபிள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா செமஸ்டரும் வருது. ஒரு சப்ஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணுவோம்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டோட சிலபஸ் இருக்குது. தென் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாகவே கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு யூனிட் நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பிடிஎஃபாகவே இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது இது யூனிட் வைஸாகவே இந்த வெப்சைட்டில் இருக்குது, studentsfocus.com இந்த வெப்சைட்டில். தென் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா learnengineering.in. ஓகேங்களா, லேர்ன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே learnengineering.in இந்தன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸி இன்ஜினியரிங் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மேலேயே கொடுத்துருக்குறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ரெகுலேஷன் வேணுமோ அந்த ரெகுலேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 13 இருக்குது, 17 இருக்குது, தென் கேட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நிறைய இருக்குது. தென் அதில் நான் இந்த ஈஸி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறேன். ஈஸியில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, அதை சூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் கீழே வாங்க, உங்களுக்கு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கீழே உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் அது கீழே உங்களுக்கு நோட்ஸு இல்லைங்களா 2 மார்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் ஒரு நோட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1க்கு 2-3 நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸை எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, பிடிஎஃபாக இருக்கிறதுனால நம்ம டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம ஈஸியாக இருக்கும். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா BrainCart. ஓகேங்களா, www.braincart.com இந்த வெப்சைட். நீங்கள் கூகுளில் BrainCart தந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரும் braincart.com. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒரு மேலே டேப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் மெக்கானிக்கலுக்கு நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இது நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸோட ஒவ்வொரு செமஸ்டர் உள்ள சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரின்சிபல் அதர் டிபார்ட்மெண்ட்டாக சரி ஓகே ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நான் கொடுக்குறேன். ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கீழே வாங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் என்னென்ன டாபிக்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. தென் அது இல்லாமல் உங்களுக்கு நோட்ஸு கொஸ்டின் பேங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன், நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1க்கு 2 இருக்குது. நான் நோட்ஸ் 1 கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேப் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நோட்ஸ் கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த டவுன்லோட் பண்ணதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிஎஃபாக தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பிடிஎஃபாக இருக்கிறதுனால அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பிடிஎஃபாக இருந்தால் தான் நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதை சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ஹேண்ட் ரிட்டனாக இருந்தால் உங்களுக்கு சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே இந்த வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிடிஎஃபாகவே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், ஹீட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பிடிஎஃபாகவே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 5 சைட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் புக்ஸ் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த 5 வெப்சைட்டை ரெஃபர் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையான நோட்ஸ் புக்ஸ் டெஃபினட்டாக இதில் கிடைக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தடவை சந்திக்கிறேன். தேங்க்யூ.